ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5:30 AM ரொட்டீன் மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸ்க்கு போகலை. எனக்கு கொஞ்சம் லீவுமே நான் எடுத்திருந்தேன் கிறிஸ்மஸ்க்காக. பட் கிறிஸ்மஸ் vlog ஏன் போடல அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஞாபகம் வச்சு என்னோடய பர்த்டேக்கு வந்து ஒரு 3 சிஸ்டர்ஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் விஷ் பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கிறிஸ்மஸ்க்கு வந்து விலாகெல்லாம் எடுக்கவே முடியல. அண்ட் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இப்படி ஆகும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சே பார்க்கல. 23rd போல் வந்து அப்பா அம்மா வந்து இங்கே வீட்டுக்கு வர்றதா இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 23rd காலையில் வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீனிங்லாம் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தான் இத்தனைக்கு நான் இந்த வாட்டி பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இழுத்து போட்டு வேலை செஞ்சால் டயர்டாகிட போகுதுன்னு சொல்லி ரொம்ப பார்த்து தான் பொறுமையாக செஞ்சிட்ருந்தேன். ஆனால் அந்த 23rd காலையில் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம், பலகாரம்லாம் அன்றைக்கி தான் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ண அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாகிடுச்சு என் பாடி. ஸோ அப்பா அம்மா வரும்போதே ரொம்ப டல்லாக தான் இருந்தேன். அவங்களே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு. கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீவரிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக வந்து ரொம்ப ஹை ஃபீவர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 103 கிட்ட போயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 24, 25லாம் வந்து என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் போகணும். ஸோ அவங்க ஒரு வேளை கிளினிக் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக நாங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயாச்சு. எனக்கு இருந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, டெங்குக்கு இருக்கிற சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், டயட் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், ஒரு 1 வீக்குக்கு நான்வெஜ் பக்கமே போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே ஒரு 2-3 தடவை வந்து வாமிட்டுமே எடுத்துட்டேன். ஸோ வாமிட்டு, ஒரு சிவியரான பாடி பெயின், அப்புறம் வந்து ஹை ஃபீவர் இருந்த உடனே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காரவே முடியல. ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ் ஆஃப் மெடிசன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் போட்டதுக்கப்புறமா நைட் வந்து இன்னுமே அதிகமாகி 24th காலையிலக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக ஃபீவர் லைட்டாக விட ஆரம்பிச்சிது. ஆனால் அந்த பாடி பெயின் வந்து சிவியரான ஒரு பாடி பெயினாக இருந்துச்சு. அது வந்து குறையவே இல்லை. எப்படி அந்த வலியை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, அப்படி ஒரு அன்பேரபிள் பெயின் மாதிரி தான் இருந்தது. ஸோ 24th இதே மாதிரியே போயிடுச்சு. இந்த பெயினோட நம்மளால் சர்ச்சுக்குள்ளே போய் உட்காரவும் முடியாது, நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் சர்ச்சுக்கு போகலை. ஸோ இந்த வருஷம் கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. சர்ச்சுக்கு கூட என்னால் போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் வீட்டில் வந்து ரொம்ப நார்மலான சமையல். நம்ம என்ன தான் வியாதிப்பட்டு மருந்தெல்லாம் எடுத்தாலும் நம்ம கவனிக்கிறவங்க வந்து நம்மளை நல்லபடியாக கவனிச்சோன்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் என் வீட்டில் 3 பேருமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சூப்பராக சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆக முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 நாள் அந்த பாடி பெயின் வந்து இருந்துகிட்டே இருந்தது. பட் ஃபீவர் வந்து கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் டாக்டர்ஸுமே அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புனாங்க, 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் 4th and 5th டே வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும்னு தான் சொன்னாங்க. ஒருவேளை வேறு ஏதாவது சிம்டம்ஸ் லைக் வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா திருப்பி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொன்னாங்க. பை காட்ஸ் கிரேஸ் வந்து வாமிட்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் ஃபீவரும் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பாடி பெயின் வந்து ஒரு 5 to 7 days, அது கிட்டத்தட்ட 1 வீக்காகவே அந்த பாடி பெயின் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு வழியாக இப்போ வந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ வந்து ஒரு சண்டேலேருந்து தான் வந்து நான் குக் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப மைல்டான ஃபுட் தான் இப்போ சாப்பிட்றோம். அண்ட் இம்யூனிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த இஞ்சி சாறு, அதுக்கப்புறம் ஆம்லா, இந்த மாதிரி நிறைய வந்து இன்டேக்காக எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி காலையில் வந்து இந்த டீடாக்ஸ் வாட்டருக்காக இஞ்சி, அப்புறம் வந்து மிளகு, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் எல்லாமே கலந்து அந்த ட்ரிங்க் தான் குடித்தேன். அண்ட் வந்து முட்டையுமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி காலையில் எனக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல. ஸோ வந்து முட்டை கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சவ் இருந்தது, அதை வந்து கடலைப்பருப்பு போட்டு வந்து பொரியல் பண்ணிட்டேன். ஸோ குக்கரில் வந்து சவ், அதுக்கப்புறம் முட்டை, கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து முட்டை கிரேவிக்கு அதுக்குள்ளே தாளிச்செல்லாம் முடிச்சிட்டேன். இதெல்லாத்தையுமே டக்குன்னு செஞ்சாச்சு. ஸோ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான விஷயமாக முடிஞ்சிருச்சு. அண்ட் ரொம்ப ஆயில் அந்த மாதிரிலாமும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பியும் வந்து எனக்கு அதெல்லாம் எடுத்துக்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸ்லோவாக வந்து கொஞ்சம் ஃபுட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன்.
ஸோ இதில் நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்பவே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் எனக்குமே வந்து அது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அண்ட் சில டைம் வந்து நம்ம பாடிக்கு என்ன தேவைன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு மீட் சாப்பிட்ணுன்னு தோணும். ஃபிஷ் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ மேபி அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் திருப்பியும் நம்மளோட டயட்டில் நம்மளோட ரொட்டீனில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம பாடிக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அப்படின்ற போது தான் வந்து நம்ம வந்து ஹெசிடேட்டாக ஃபீல் பண்ணுறோம்ல, அது ஏன் நம்ம ஒருத்தருக்காக அதை செஞ்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். இதே வந்து ஹஸ்பண்ட்காக இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் அதுவே நம்மளுக்கு பண்ணணும் அப்படின்றப்போ பரவாயில்ல, நம்மளுக்குன்னு எதுக்கு தனியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹெசிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக நானுமே அந்த பழக்கத்தை மாற்றிக்கணும் தான். எனக்குமே அந்த ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். சரி பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட்க்கு சில டைம் முட்டை பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கான முட்டை கிரேவிங்ஸ் இருக்கும். ஆனால் சரி ஒருத்தருக்காக என்னத்துக்கு பண்ணிக்கிட்ட அப்படின்னு நான் வந்து ஹெசிடெண்ட்டாக இருப்பேன். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சில டைம் வந்து அவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் இதை மாதிரி இன்டேக்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ரியலைஸ் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப ஃபீவரு அந்த கான்ஸ்டண்ட்டாக வந்து இப்போ தான் ஃபீவர்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு பேராசிட்டமல் ஒரு நார்மல் டேப்லெட் சாப்பிட்டா வந்து குறையிற மாதிரியான ஃபீவராகவே இல்லை. எனக்கு வந்தாலே வைரல் ஃபீவர் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சிம்டம்ஸோடு தான் வருது. ஸோ அந்த இம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் அடிக்கடி வந்து இந்த ஃபீவர் கோல்டெல்லாம் வருது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பனியில் போய் நடப்பேன், அதெல்லாம் ஒன்றுமே பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. பட் இப்போ வந்து நம்ம ஆஸ் வி க்ரோ நம்ம வந்து ஹெல்த்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த ரியலைசேஷன் வந்திருக்கு. என்னோடய வீடியோ பார்க்குற என்னோடய ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் அதுதான். நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்றப்போ வந்து கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். பட் நம்மளுக்காக அப்படின்னா நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்சதை கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாமல் ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் உங்கள் பாடி என்ன கேட்குதோ அதை வந்து மறக்காமல் தயவு செஞ்சு வந்து சாப்பிட்ருங்க. இல்லைனா இந்த மாதிரி நம்ம அப்பப்போ சிக்காகும்போது நம்மளால் நம்ம ஃபேமிலிக்குமே வந்து அது பாதிப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களை நீங்களே பார்த்துக்க மட்டும் தவறிடாதீங்க. அண்ட் காலையிலைக்கு வந்து இந்த சுண்டக்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபியை நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். சுண்டக்காய் வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மா வீட்டில் வந்து காய்ச்சது தான். ஸோ வந்து பச்சை சுண்டக்காய் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வந்தபோது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த சுண்டக்காய் வந்து நல்லா இடிச்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கணும். நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ இடித்தா போதும். இல்லை ஃபஸ்ட்டே இடிச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியில் போட்டுறணும், இல்லைனா கருத்து போயிடும். ஸோ அது கூட வந்து தக்காளி, கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட வந்து காஞ்ச மிளகா, ஒரே ஒரு சின்ன சைஸ் வந்து புளி, இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, அந்த சுண்டக்காய், அது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருப்போம் பாருங்கள், அதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். ஸோ ஹஸ்பண்டும் வந்து எனக்கு இப்போ வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த தண்ணி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, ஒரு வாரமாகவே வந்து நான் பண்ணிகிட்டு இருந்த வேலையில் முக்கால்வாசி அவங்க பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ அவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு சில டைம் நம்மளுக்கு தோணும். நம்மளுக்கு கில்ட்டியாக கூட ஃபீல் ஆகும். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, சில டைம் ஒரு பார்ட்னருக்கு ஒன்று முடியல அப்படின்னா இன்னொருத்தர் பார்ட்னர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்ம லேடிஸ்க்கு என்ன தோணும், ஐயோ அவங்கள வேலை செஞ்சு வச்சிட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நம்ம கில்ட் ஃப்ரீ இல்லாமல் ஒரு பார்ட்னருக்கு இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வரும். ஐயோ நான் அவங்கள வேலை செய்ய வச்சிட்டேனா, இல்லைனா வந்து அவங்கள இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துட்டேன்னா அவங்களும் ட்ரைவ் பண்ணிட்டு தானே வந்தாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். பட் நம்மளுக்குமே நம்ம வீட்டில் செய்யும்போது நிறைய வேலை செய்கிறோம். நம்மளே செய்கிறதுனால அது கணக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம நின்று நிதானமாக யோசித்து பார்த்தோன்னா காலையிலேருந்து எவ்வளோ வேலை பார்த்துருப்போம். ஸோ நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். உடம்பு என்ன கேட்குதோ, சம்டைம்ஸ் வந்து ரெஸ்ட்டு கேட்கும், சில டைம் வந்து ஒன்றுமே செய்யாமல் சும்மாவே படுத்திருக்க தோணும். அந்த மாதிரி தோணும்போது கில்ட் ஃப்ரீயாக நம்ம வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்து நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ரெஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே சிக்னஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு ஒரு பிக் லெசனாக இருந்துச்சு இந்த இயர் எண்டில். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேயும் வந்து சட்னி எல்லாம் அரைச்சாச்சு. நான் அரைக்கும் போது வந்து கொஞ்சம் பச்சை பூண்டு வந்து போட்டு அரைச்சிருக்கேன். இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல மொறுன்னு தோசை சுட்டுட்டு அதில் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அண்ட் பச்சை சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லன்ச் பேக்கும் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து முட்டை அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே டக்குன்னு பேக் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டேன். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து இப்போ வந்து வெஜ்ஜீஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன். சும்மா கேரட்டு, இல்லைனா வந்து ஏதாவது கிரேப்ஸ் இருந்தால் கிரேப்ஸு, இல்லைனா வந்து ஆரஞ்சு, ஆப்பிள், இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆயிலியாக எந்த ஐட்டமும் இல்லாமல் மைல்டாக இருக்கிற ஃபுட்டு தான் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய கிறிஸ்மஸ் இந்த வாட்டி போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரெகுலராக நியூ இயர் விலாக்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். See you all in another vlog. So take care and bye.